வணக்கம் மக்களை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்புடன் கண்மணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்மணி அன்புடன் சீரியலில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா எழுதின லெட்டரை பற்றி வந்து கார்த்திகிட்ட வந்து அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் லெட்டரை நான் படித்தேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுடா, அதனால் நான் கிழிச்சு போட்டேன் அப்படின்னு கார்த்திக் உடனே ஐயோ அந்த லெட்டரை நீ எதுக்கு கிழிச்சு போட்ட, நீ வந்து அண்ணிக்கிட்ட சொல்லியிருந்தா அண்ணி வந்து வெண்ணிலா வந்து உன்னை லவ் பண்ணல, உன்னை எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அண்ணி உன்னை ஏற்றுக்குவாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போனே மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். வந்து இது டஸ்ட்பினை பார்க்குறா. வந்து அந்த லெட்டரில் கிழிச்சு போட்ட லெட்டர் உடனே வந்து குப்பை எடுத்துகிட்டு போனதை கார்த்தி வந்து ரிமைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு, அக்கா இது முக்கியமான ஃபைல் ஒன்று இருக்குது, நான் எடுத்துக்கிறவா அப்படின்னு. சரிப்பா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து கார்த்திக் வந்து ஒவ்வொரு லெட்டராக ஒட்ட வச்சு போய் கண்மணிகிட்ட காட்டுறான். இது என்னது அப்படின்னு. இல்லை அண்ணி, இது வந்து வெண்ணிலா வந்து அன்பை நினைக்கிறது லெட்ரு, எனக்கு தெரியும், அதுக்கு என்னவா இப்போ அப்படின்ட்டு கண்மணி கேட்குறாங்க. அது தெரியும், நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற என்ன மேட்ருன்னு நீங்கள் படிச்சிங்களா அப்படின்ட்டு வெண்ணிலா வந்து எழுதுனது ஃபுல்லாக கார்த்திக் வந்து படித்து காட்டுறாங்க. உடனே வந்து கண்மணி வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. இப்போ அதனால் என்ன அப்படின்ட்டு. இல்லை அண்ணி, வெண்ணிலா வந்து அண்ணனோட டிசீஸை வச்சு அவளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கா, நாங்கள் அந்த குறையே இல்லாமல் எங்கள் அண்ணனை பார்த்துட்டோம் அப்படின்னா எங்கள் அண்ணனோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அன்னைக்கு கேவலம் ஒருத்தனுக்காக எங்கள் அண்ணனை விட்டுட்டு போனால் அன்றைக்கே எங்கள் அண்ணன் வந்து வெண்ணிலாவை வெறுத்துட்டா, எப்படி அண்ணி எங்கள் அண்ணன் வந்து வெண்ணிலாவை லவ் பண்ணுவாங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். சொல்லிவிட்டு கண்மணி கையில் வந்து லெட்டரை கொடுத்துட்டு போயிடுறான் கார்த்திக். உடனே கண்மணி வந்து அந்த லெட்டரை வச்சு படித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஸ்வேதாவும் அன்போட அக்காவை வந்து பாயசம் செஞ்சு கொடுக்குறாங்க. உடனே அன்புக்கும் கொடுக்குறாங்க. உடனே வந்து கண்மணி அதை வந்து அதை தடுத்து, அப்புறம் என்ன நிலமையில இருக்கிறாரு, நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க, நான் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எங்கள் அன்புக்கு ஒரே குஷியாக இருந்தது. உடனே வந்து பாட்டி கால் பண்ணி நீங்கள் 4 பேர் வந்து ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கார்த்திக், இந்த பாட்டிக்கு வேலையே இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கிடக்கிறதே இந்த பாட்டியோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. சரி அப்படின்ட்டு அன்பு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொட்டை என்ன நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, நீ கொடுத்த ஒரு ஐடியா கூட உருப்படியே எந்ததுமே வேலை செய்யலை. இப்போ நான் வந்து என் உயிரையே பணயமாக வச்சு நான் வந்து கண்மணியை வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து நானும் கண்மணியும் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு சுகர் லெவல் ஏறி கண்மணி நீ என் கூட வாழ்ந்தாதான் நான் உயிரோடு இருப்பேன், இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படின்னு. உடனே வந்து கார்த்தி அண்ணே வேணாண்ணே, இது வந்து பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பெரியம்மா வந்து அந்த குறையே உன்னை தெரியாமல் வளர்த்துருக்காங்க, நீ எதுக்கு இப்படி பண்ணுற, வேணாம், உயிரை வச்செல்லாம் நீ விளையாடாத அப்படின்னு. கண்மணிக்கு இல்லாத உயிர் எதுக்குடா எனக்கு இருந்தால் என்ன, ஒன்று அவள் கூட நான் வாழணும், இல்லாட்டி நான் சாகணும், இது 2ல் ஒன்று தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அன்பு சொல்கிறாங்க. இன்னையோட எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.